ஹாய்ங்க, இன்றைக்கான ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு நான் வந்து ஹீலிக்ஸ் காது குத்துறதுக்காக போயிருந்தேன். அந்த ஒரு மினி விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் அப்பாயின்மெண்ட் எதுவுமே புக் பண்ணல. ஸோ சண்டே நானே அதனால் வந்து ரஷ் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் கிளம்பி போனோம். பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் உட்காண்ட்ருந்தாங்க. அரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீப்புள் கிட்ட உட்காந்துருந்துருப்பாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா டேட்டூ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியர்சிங் அது 2மே பண்ணுற இடம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ 1.5 ஹவர்ஸ் ஆகும்னாங்க. சரி இட்ஸ் ஓகே, போயாச்சு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணறதுக்கு போயிட்டோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாம் கம்பல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து $200 கிட்ட வந்துச்சு. அது ப்ளஸ் வந்து டிப்ஸ் அதுவும் கொடுத்தோம். அண்டு நான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது 2 காதுக்கு தான் குத்துவாங்க, அதுக்காக தான் அந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தேன். ஸோ உள்ளே போன பிறகு தான் நான் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டேன், 2 காதுக்கும் தானே இது குத்த போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, ஒரு காதுக்கு தான் அந்த ப்ரைஸ் அப்படின்னாங்க. ஓஹோ, ஓகே. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு, இல்லைங்க எனக்கு 2 காதுக்கு தான் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் அந்த இயரிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கரெக்டான 2 பக்கத்துலேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து எல்லாமே பக்காவாக பண்ணாங்க. வலி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு குத்தும்போது. ஒரு காதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இன்னொரு காதில் குத்தும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலியாக இருந்தது. பட் ஆனால் மேனேஜபிள் பெயின் தான் பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு காதுக்கும் இன்னொரு காதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே அப்படி தான், ஒரு சைடு பாடியும் இன்னொரு சைடு பாடிக்கும் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அந்த சைடு பண்ணும்போது. பட் ஆக்சுவலி இட்ஸ் குட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி காது குத்தலான்ட்டு போனேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீடில் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்னில் வச்சு பண்ணுறதுக்கு தான், கன்னில் பண்ணி இந்த கம்பல் போடுவாங்களே அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காட்லேஜ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ கன்னில் பண்ணிங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருன்னா பண்ணிங்கன்னா வந்து நீடிலில் பண்ணுங்கள், அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒரு வழியாக வந்து காது குத்தி எல்லாமே பண்ணிவிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்லுக்கு. ஸோ ஐ சீ யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.